Audio Jungle. Hi, hello, welcome back to my channel dear students. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா CBSE Class 10 Information Technologyல இது வரைக்கும் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த லெசன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் வந்து பார்த்தோம்னா செஷன் 1 செஷன் 2 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செஷன் 3 நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். சரி வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் த மெசேஜ் we send to others without using any words. இப்போ நம்ம யார்கிட்டையாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நமக்கு எந்த ஒரு வார்த்தைகளும் தேவைப்படாது. ஸோ without using any words we are going to communicate with other person. So that method is known as non-verbal communication. ஒருத்தங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரிட்டன்லையோ இல்லை ஒரு வேர்ட்ஸ் மூலமாக தான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம எந்த ஒரு வேர்ட்ஸுமே இல்லாமல் த்ரூ இமேஜஸ் மூலமாக தான் நம்ம ஒரு கம்யூனிகேஷனை வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் பேர் தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த டயக்ராமில் வந்து எக்ஸ்ப்ரெஷன், போஸ்டர், கெஸ்டர், டச், ஸ்பேஸ், ஐ கான்டாக்ட், பேரலாங்குவேஜ் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ இந்த மெத்தடை ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ எதனால் நமக்கு இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன் அவர் டே டு டே கம்யூனிகேஷன் 55% of communication is done using body movements, ஃபேஸ், ஆர்ம்ஸ் எக்ஸட்ரா. ஸோ நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது 55% நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். 38% ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் டன் யூஸிங் வாய்ஸ், டோன், பாசஸ் எக்ஸட்ரா. ஸோ 38% நம்ம எப்படி கம்யூனிகேஷன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் மூலமாகவும் வாய்ஸில் இருக்கிற டோன்ஸ் மூலமாகவும் அதே சமயத்தில் நம்ம பாஸ் பண்ணுறதை வச்சும் தான் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஸோ ஒன்லி 7% ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் டன் யூஸிங் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதாவது வெர்பல் கம்யூனிகேஷன் எத்தனை சதவீதம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் 7% மட்டும்தான் நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். Around 93% of our communication is non-verbal. ஸோ 93% நம்ம எப்படி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸில் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து கம்யூனிகேஷனே பண்ணுறோம். அதாவது நம்ம பாடி லாங்குவேஜ் மூலமாகவோ இல்லை நம்மளோட வாய்ஸ் மூலமாகவோ தான் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஸோ கம்பேரிங் டு வெர்பல் கம்யூனிகேஷன் we are using non-verbal communication very often. Okay, so 93% நம்ம non-verbal communication தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனே நம்ம பை சார்ட்டில் பார்க்கும்போது ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அண்டு ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே வெர்பல். அண்ட் தென் ஆரஞ்ச் ப்ரௌன் கலரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நான் வெர்பல் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் போத். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான் நம்ம அதிகமாக பண்ணுறோம். இப்போது இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸில் டைப்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹேண்ட் மூமெண்ட்ஸ் அதாவது கெஸ்டர் அண்ட் பாடி லாங்குவேஜ். ஸோ எப்படி நம்ம வந்து ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வச்சுட்டோம் இல்லைனா பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு நம்ம ஒரு கம்யூனிகேஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோன்றதை பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசிங் எ ஹேண்ட் டு க்ரீட், pointing your finger in anger, expressions மூலமாக and then smiling to show happiness. நம்ம ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சும் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் தான் நீங்கள் முதல்ல கொடுப்பீங்க. அதுதான் நம்ம கெஸ்டர் சொல்கிறோம். தட் மீன்ஸ் வாட் we are welcoming them. அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒருத்தவங்களை வந்து
கோவமாக இருக்கும் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஷன் காட்டுவோம் அப்படின்னா we are pointing the finger at them. ஸோ இதுவும் வந்து ஒரு ஆங்கருக்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். இது மூலமாக நான் கோவமாக இருக்கேன்றதை என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலமாக நம்ம ஜாலியாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அண்ட் தென் சேடாக இருக்கும்போது எப்படி, இல்லை ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, கன்ஃபியூஷனில் இருக்கும்போது, ஸோ ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கும் நம்ம இது மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஸ்மைலிங் டு ஷோ happiness, making a sad face when you are upset. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா பாடி லாங்குவேஜஸ் வச்சே நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணுறோம். அதே சமயத்தில் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம ஷேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ இங்கே ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சொல்லும்போது என்னென்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மெனி டைம்ஸ் ஷோஸ் த ஃபீலிங் ஆஃப் அ பர்சன். இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எதுக்காக அப்படின்னா ஒரு மனிதனோட ஃபீலிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான். ஒருத்தங்க ஹாப்பியாக இருக்கும்போது அவங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒருத்தங்க சோகமாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியும், அதே சமயத்தில் அவங்க கோவமாக இருக்கும்போது அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாகவும் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், when we are happy we express it through a smile, or when we are sad we show a gloomy face. ஸோ இங்கே பார்த்துருக்கோம், நம்ம வாட்ஸ்அப்பில் கூட நிறைய எமோஜிஸ் இருக்குது. நம்ம இப்போதைக்கு எப்படி இருக்குன்றத அந்த எமோஜிஸ் மூலமாக தான் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கன்வே பண்ணுறோம். ஸோ இங்கே சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இது மூலமாகவும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா posture or body language. So what is mean by posture or body language? Postures are position of the body. So posture அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா பொசிஷன் ஆஃப் த பாடி. நம்மளோட பாடியோட பொசிஷன் தான் நம்ம போஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். தே ஷோ அவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃபீலிங். ஸோ நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி இருக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குமா இல்லை வந்து எப்படி இருக்கும், ஷையாக ஃபீல் பண்ணுறோமான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் போஸ்டர் we can share information. For example, straight body posture is seen as confident. ஸோ ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக கான்ஃபிடென்ட்டாக, அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்து போல்டாக அவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க பாடி லாங்குவேஜை வச்சு நம்ம சொல்லலாம் அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஹோல்டிங் யுவர் ஹெட் மே பி டேக்கன் அஸ் டயர்னஸ். ஸோ நமக்கு ஒரு தலைவலி வருது, நம்மளால் தாங்க முடியல, ரொம்ப ஹெவியாக வலிக்குதுன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா தலையில் கை வச்சுட்டு இருப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் ஷோயிங் தட் we are tired. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாடி லாங்குவேஜுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தோம்னா டச். ஸோ டச் மூலமாகவும் நம்மளால் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக த்ரூ த டச் ஆல்சோ we can share the information. So we communicate a great deal through our touch, such as shaking hands and patting on the back. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு டச் மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்களோட ப்ராடக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கனே அவங்களோட ப்ராடக்ட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அதனால் அவங்க வந்து ஒரு டீல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு பிஸ்னஸ் மேனும் என்ன பண்ணுவாங்கன்னா they will shake the hands for I am ready, I can buy your product, like that they are shaking the hands. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு அப்ரூவல் ஆஃப் டச். And padding on the back. So padding on the back அப்படின்னும் போது என்னென்னா, for example, a firm handshake shows confidence. Sports coaches pad on the back of the players to encourage the player. ஸோ ஒரு பிடி மாஸ்டர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ளே பண்ணணுன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஷோல்டரில் வந்து தட்டி விடுவாங்க. அதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் டச் தான். இந்த டச் மூலமாக அவங்க என்ன பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. தே ஆர் என்கரேஜிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ளே வெல். ஸோ இதுமாதிரி டச் மூலமாகவும் நம்மளால் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ். The space between two persons while communicating generally depends on intimacy or closeness between them. ஸோ இப்போ ரெண்டு பர்சன் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இதே அவங்க வந்து இன்ஃபார்மல், அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது we can't see any gap between them. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. இதே வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி கூட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டீச்சர் பிரின்சிபலாக இருக்கட்டும், டெஃபினெட்லி they will have some space between them. So based on the space also we can share the information. Next one is the eye contact. So maintaining an eye contact with the person you are talking indicate interest,
whereas looking away can make the other person feel ignored. ஸோ நம்ம ஒரு பர்சனை பார்க்குறது மூலமாக கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியும். இப்போ ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஐ கான்டாக்ட் பார்த்து தான் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இவங்க பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பார்க்கலன்னும் போது கண்டிப்பாக அந்த டீச்சருக்கு தெரியும் அவங்க வந்து லிசன் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ஐ கான்டாக்ட் தான் அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கா இல்லையான்றது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க அந்த ஐ கான்டாக்ட் பண்ணலன்னும் போது அவங்களோட கான்சன்ட்ரேட் எல்லாமே வேறு எங்கேயோ இருக்குது, அதே சமயத்தில் அவங்க இக்னோர் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் paralanguage. Paralanguage is the tone of our voice, speed and volume that makes a difference in the meaning of the communication. ஸோ இங்கே பேரலாங்குவேஜ்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம பேசும்போது நமக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது, அந்த வாய்ஸ்க்குன்னு ஒரு டோன் இருக்கும். அந்த டோனில் வந்து ஏதாவது சேஞ்சஸ், அதாவது கடைன்னு ஸ்பீடாக பேசுகிறது, இல்லை வால்யூம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணி பேசுகிறது, இல்லை வால்யூம் ரொம்ப லவுடராக பேசுகிறது, நிறைய வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளோட வாய்ஸில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த வாய்ஸோட வேரியேஷன்ஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்யூனிகேஷன் பண்ண முடியும். Speaking too fast may show excitement or nervousness. இப்போ நம்ம அதிகமாக பேசிகிட்டே இருக்கோம், படன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படன்னு பேசுவாங்க, இது மாதிரி இங்கே நடந்துச்சு அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்ஸ் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா சம் நர்வஸ்னஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்பீக்கிங் டூ ஸ்லோ மே ஷோ சீரியஸ்னஸ், சேட்னஸ் ஆர் மேக்கிங் அ பாயிண்ட். ஸோ ஒருத்தங்க பேசும்போது ரொம்ப ஸ்லோ, அவங்களோட வால்யூம் வந்து பார்த்தோன்னா வாய்ஸோட வால்யூம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏதோ சீரியஸான ஒரு மேட்டரை பற்றி அவங்க பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சேடான ஒரு திங் நடந்திருக்கு, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி பேசுகிறாங்கன்னும் போது நம்மளோட வாய்ஸோட டோன் வந்து என்ன ஆகுதுன்னா குறையுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேராலாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷுவல் கம்யூனிகேஷன். Another important method of communication is visual communication. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வெர்பல் பார்த்துருக்கோம், நான் வெர்பல் பார்த்துருக்கோம். அதை தவிர்த்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன், which involves sending and understanding messages only through images or pictures. இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி ஷேர் பண்ண போகிறோம், ஒரு கம்யூனிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரூ இமேஜஸ் ஆர் பிக்சர்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். The main advantage of this type of communication is that you do not need to know any particular language for understanding it. ஸோ இந்த விஷுவல் கம்யூனிகேஷனுக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியம் இல்லை. லாங்குவேஜே தெரியாமலே த்ரூ த பிக்சர்ஸ் மூலமாக நம்மளால் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் கம்யூனிகேஷன், தட் இஸ் தி விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது மாதிரியான இமேஜஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒர்க்கிங் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து காமன் பிளேசஸில், தியேட்டர், ஹாஸ்பிட்டல், இது மாதிரியான ஒர்க்கிங் ஜோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான இமேஜஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த இமேஜ் மட்டுமே போதுமானது, அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்றது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் பாருங்கள், அந்த இமேஜோட அர்த்தம் என்னென்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது சம் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் இந்த பக்கம் வராதிங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் தென் செகண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், பி போட்டுட்டு அதை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் நோ பார்க்கிங் ஜோன். ஸோ நோ பார்க்கிங் ஜோன் சொல்லும்போது நம்ம எந்த ஒரு வெஹிக்கிளும் பார்க் பண்ணக்கூடாதுன்றது தான் மீனிங். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி சிம்பிள்ஸ், ஸ்கல் அண்ட் தென் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்ஸ் வந்தது அப்படின்னா தட் இஸ் அ டேஞ்சர் வார்னிங். ஸோ அந்த இடத்துல நம்ம போகக்கூடாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சிசிடிவி இன் ஆப்ரேஷன், தட் இஸ் அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ். ஸோ இங்கே வந்து சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நோ பெட் அலவுடு. ஸோ இங்கே வந்து என்ன மீனிங்னா நம்ம எந்த ஒரு பெட்ஸும் இங்கே அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் சிம்பிள் வந்து நோ என்ட்ரி. நெக்ஸ்ட் ரேடியேஷன் ஆர் பயோ ஹசார்ட் வார்னிங். அண்ட் ஃபைனலி நோ மொபைல் ஃபோன்ஸ் ஜோன் ஆர் நோ ஸ்மோக்கிங் ஜோன். இது மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்குது. த்ரூ த இமேஜஸ் மூலமாக we can share the information.
Next we are moving to the fourth section, that is communication cycle and importance of feedback. ஸோ இப்போது இந்த கம்யூனிகேஷன் சைக்கிள் என்னென்னு பார்க்க போகிறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபீட்பேக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன் சைக்கிள். ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா இல்லையான்றத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த்ரூ த ஃபீட்பேக் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ எந்த ஒரு கம்யூனிகேஷனிலும் கண்டிப்பாக இந்த ஃபீட்பேக் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஃபீட்பேக் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ நம்ம ஃபீட்பேக்குன்னு பார்க்கும்போது அந்த ஃபீட்பேக் 2 டைப்ஸாக இருக்குது. எதர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். எ குட் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ், ஒரு நல்ல ஃபீட்பேக்குன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கைண்டாகவும் இருக்கணும். இது மூணுமே ஒரு ஃபீட்பேக்கில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீட்பேக் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குட் ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே கம்யூனிகேஷன் சைக்கிளில் பார்த்தோம்னா சென்டர் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. they are communicating with the ரிசீவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஃபீட்பேக் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சென்டர் கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் சைக்கிள். இந்த டயக்ராமில் தெரியும், ப்ளூ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், ஆரஞ்ச். ஸோ அந்த கலர்ஸ்க்கான மீனிங் தெரியும் உங்களுக்கு. ஸோ எப்படி சைக்கிள் க்ரியேட் ஆகுது, ஃப்ளோ ஆகுதுன்றது பார்க்குறோம். நெக்ஸ்ட் இப்போது டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் பார்க்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்கில் 2 டைப்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க, பட் எக்ஸ்ட்ரா 1 மோர் ஃபீட்பேக்கும் இருக்குது, அதுதான் நோ ஃபீட்பேக். இப்போ 1 by 1 பார்க்கலாம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா என்ன? ஐ நோட்டீஸ் யூ ஃபினிஷ் த ஒர்க் பர்ஃபெக்ட்லி, கிரேட் ஜாப். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க, கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் கைண்டாகவும் இருக்குது. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ டேக்கிங் தட் கால், கேன் யூ ப்ளீஸ் ஆல்சோ ஷேர் த டீட்டெயில். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா கைண்டான ஒரு ஃபீட்பேக்காக இருக்கிறதுனால இது எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்குன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா யூ கீப் forgetting to smile at the hotel guest when you talk to them, something they are saying, something they are advising here, so that is known as negative feedback. இங்கே கைண்டாக எதுவுமே வரல, something they are saying newly and they are giving some command or request. You keep forgetting to smile. ஸோ இது மாதிரி ஒரு கமாண்ட் வர்றது நெகட்டிவாக தான் நம்ம சொல்லுவோம். and you take really long to reply to emails, are you always so busy. ஸோ இது எல்லாமே கைண்டான வேர்ட்ஸ் கிடையாது, அதனால் இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நோ ஃபீட்பேக். இட் இஸ் ஆல்சோ எ ஃபீட்பேக் இன் இட் செல்ஃப் விச் இண்டிகேட்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ இங்கே நோ ஃபீட்பேக் சொல்லும்போது நான் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன், அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அவங்க அது டிஸ்அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது they will not give any feedback. ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன்னா no feedback. Now we will see the importance of feedback. Feedback is the final component and one of the most important factors in the process of communication, since it is defined as the response given by the receiver to the sender. So இந்த ஃபீட்பேக்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காம்பனண்ட் தான். ஒரு கம்யூனிகேஷன் சைக்கிள் நடக்குதுன்னும் போது அந்த கம்யூனிகேஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா நான் கொடுக்குற ஃபீட்பேக் மூலமாக தான் அது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த கம்யூனிகேஷனில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஐ வில் கிவ் பாசிட்டிவ் ஃபீட்பேக். அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு புரியலைன்னும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக். அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு அக்ரி பண்ண முடியல, டிஸ்அக்ரிங் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் கிவ் நோ ஃபீட்பேக். ஸோ ஒரு கம்யூனிகேஷனுக்கு பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான காம்பனண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபீட்பேக் தான். இந்த ஃபீட்பேக்குன்றது என்னென்னா ரிசீவர் சென்டருக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபீட்பேக். இட் வேலிடேட்ஸ் எஃபெக்டிவ் லிசனிங். எதுக்காக எனக்கு இந்த ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா இட் வேலிடேட்ஸ் எஃபெக்டிவ் லிசனிங். நான் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக லிசன் பண்ணுன்றதை வேலிடேட் பண்ணுறது தான் இந்த ஃபீட்பேக். த பர்சன் ப்ரொவைடிங் த feedback knows they have been understood or received and that their feedback provides some value. ஸோ ஒரு பர்சன் நான் பண்ணுற அந்த கம்யூனிகேஷனை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்றத ஃபீட்பேக் மூலமாக இந்த சென்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மோட்டிவேட்ஸ்.
Feedback can motivate people to build better work relationship and continue the good work that is being appreciated. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சென்டரை வந்து மோட்டிவேட் பண்ணுது. அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கை விட இன்னுமே கூட அவங்க நல்லா ஒர்க் பண்ணலாம், இன்னும் நல்லா பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இன்னுமே நிறைய ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணலாம், ஒர்க் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிட்டு அதில் இன்னும் நல்லா குட் ஒர்க்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இது ஒரு அப்ரிஷியேஷனாக தான் அமையுது. அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபீட்பேக்காக அமையும். நெக்ஸ்ட், இட் பூஸ்ட்ஸ் லேர்னிங். ஃபீட்பேக் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரீமைன் ஃபோக்கஸ்ட் ஆன் கோல்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபீட்பேக்குன்றது என்னென்னா நம்ம என்ன சொல்ல வரோன்றத கோல் வந்து அவங்க ஃபோக்கஸ்லேயே வச்சுட்ருக்க முடியும். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை வந்து டீச் பண்ணணும், இதை பற்றி டீச் பண்ணணும் போது அவங்களோட கோல் என்ன, நான் இந்த டாப்பிக்கை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியராக நான் வந்து டீச் பண்ணணுன்றது அவங்களோட கோல். ஸோ அதனால் லிசனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க லிசன் பண்ணுவாங்க. ஓகே மேம் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே சமயத்தில் நான் இன்னும் எஃபெக்டிவாக என்னோடய கிளாஸ் நடத்தணுன்றதுனால ஐ வில் பிளான் பெட்டர் அண்ட் டெவலப் இம்ப்ரூவ்டு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் எனக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவையோ, என்னென்ன டேட்டாஸ்லாம் தேவையோ அதை ரெடி பண்ணி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறேன். ஸோ இதனால் இட் பூஸ்ட் லேர்னிங். நெக்ஸ்ட், இட் இம்ப்ரூவ்ஸ் பர்ஃபார்மன்ஸ். Feedback can help to form better decision to improve and increases performance. ஸோ இந்த ஃபீட்பேக் மூலமாக நான் குட் ஃபீட்பேக், அதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது சென்டருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணுது. இது மாதிரி நம்ம இன்னும் நல்லா பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் அவங்களோட டீச்சிங்கில் இன்னுமே கூட பெஸ்ட்டானதை கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா it validates effective listening. Second one, it motivates. Third one, it boosts learning. And fourth one, it improves performance. இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா importance of feedback. Next one, ரைட்டிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்றதையும் பார்த்தோம். இப்போது நம்ம ரிட்டன் பார்ட்டுக்கு வந்திருக்கோம், அதாவது ரைட்டிங் ஸ்கில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னென்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எழுதுகிற ஸ்டேட்மெண்ட்ஸ், சென்டென்சஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் யூஸிங் கேபிட்டல்ஸ். ஸோ எங்கே வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுன்ற ரூல் நமக்கு தெரியணும். ஸோ யூஸிங் கேபிட்டல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். We know that all sentences begin with capital letters. Do you know at what other points in a sentence we should use capital letters? ஸோ நமக்கு தெரியும் ஒரு சென்டென்ஸ் ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே ஸ்டார்டிங் ஆஃப் த லெட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுவோம். ஸோ ஒன்லி ஸ்டார்டிங் லெட்டருக்கு மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர் எழுதணுமா? ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு தெரியுமான்றது பார்க்கலாம். It is easy to know what to capitalize if you remember the word mince. ஸோ இங்கே நீங்கள் மின்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா டின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும், எங்கே வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதணுன்றதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் தான். we can go with tins or mince, both are same only. Mince is a set of simple rules that help you capitalize words correctly. Each letter in the mince refers to one capitalization rule. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ mince இல்லைனா tins அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் M for month, ஓகேங்களா? ஸோ ஒரு மந்த்து நம்ம எழுதுகிறோம், ரிட்டனில் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த மந்த்தை வந்து நம்ம எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். எம் மீன்ஸ் மந்த். ரூல் பார்க்கலாம். capitalize the first letter in all the names of the month. ஒரு மந்த் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா எந்த மந்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு மந்த் எழுதும் போது அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், ஐ வில் கோ டு காலேஜ் இன் ஜூன். ஜூன்ன்றது ஒரு மந்த், அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜேன்றது கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கும். நெக்ஸ்ட், த லெட்டர் ஐ, ஓகேங்களா? ரூல் வந்து பார்த்தோம்னா capitalize the letter I when it is used to begin a word. ஸோ ஐன்ற வேர்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ ஈட் பூரி. ஸோ இது மாதிரி ஐன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஐன்ற லெட்டர் எப்போயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஐ ப்ளே டென்னிஸ் வித் ஹிம் எவ்ரி டே. நெக்ஸ்ட், என் மீன்ஸ் நேம்ஸ். ரூல் பார்க்கலாம்.
capitalize the first letter in the name of the people, places and days. ஸோ ஒரு பர்சனோட நேம் இல்லைனா பிளேஸ் இல்லைனா டேஸ் குறிக்கும்போது எழுதும்போது அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், திஸ் டியூஸ்டே வித்யா வில் பி இன் ராஜஸ்தான். ஸோ டியூஸ்டேன்னு சொல்லும்போது டேஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் டி, நேம் வித்யா, ஸோ வி வந்து கேபிட்டல் லெட்டர், பிளேஸ் வந்து ராஜஸ்தான், ஸோ ஆர் இன் கேபிட்டல் லெட்டர். நெக்ஸ்ட் டைட்டில்ஸ். வாட் இஸ் மீன் பை டைட்டில்ஸ்? ரூல், capitalize the first letter in the titles used before people's name. ஒரு பீப்புளோட நேம்க்கு முன்னாடி ஏதாவது டைட்டில் இருக்குது அப்படின்னா அந்த டைட்டிலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போயுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் ஷா அண்ட் மிஸ்டர் பட்டேல் ஒர்க் டுகெதர். இங்கே ஷாவோட டைட்டில் வந்து டாக்டர், இஸ் அ டாக்டர். ஸோ ஒரு டைட்டில் டாக்டர்ன்றதுனால டி வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிஸ்டர் பட்டேல்ன்ற ஒரு பர்சன் வந்து நம்ம மிஸ்டர்னு தான் சொல்லுவோம். அந்த மிஸ்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்ன்றதை கேபிட்டல் லெட்டரில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம டைட்டில்ஸ் சொல்கிறோம். ஸோ மாஸ்டர், மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ், இது மாதிரி என்ன லெட்டருக்கு வேணால் டைட்டில்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட், starting letter of sentence. S means starting letter of sentence. Rule, capitalize the first letter in every sentence. ஸோ ஒரு நீங்கள் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே எப்படி இருக்குன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், the cat ran out of the house. இங்கே இது THEயில் ஃபர்ஸ்ட் லெட்டர் T வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் த ரூல் ஆஃப் கேபிட்டலைசேஷன். நெக்ஸ்ட், பங்க்சுவேஷன் பார்க்கலாம். கேபிட்டலைசேஷனுக்கு அடுத்து பங்க்சுவேஷன். Punctuation, it is a set of marks such as full stop and the comma which help us separate parts of the sentence and explain its meaning. ஸோ எப்படி வந்து கேபிட்டல் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி பங்க்சுவேஷன், ஒரு சென்டென்ஸ் முடியும் போது நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோமா இல்லை வந்து கமா கொடுக்குறோமா இல்லை வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளா இல்லை கொஸ்டின் மார்க்கா நம்ம எப்படி வந்து அதை வந்து முடிக்கிறோன்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்டாப் தெரியும். ஷோ த எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ், ஆல்சோ யூஸ் டு ஷோ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் லாங் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர்ன்றது ஒரு பெரிய வேர்ட், அந்த வேர்டை நான் ஷார்ட் ஃபார்மில் கொண்டு வரணும் அப்படின்னா DR நான் யூஸ் பண்ணலாம். ஸோ when we use it as a title before a name. ஸோ ஃபுல் ஸ்டாப் ஒரு பெரிய வேர்டை ஒரு டைட்டிலை நான் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அது ஷார்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஸ்டாப் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ சென்டென்ஸ், திஸ் இஸ் அனதர் சென்டென்ஸ், சஞ்சய் இஸ் அ டாக்டர், இஸ் பேஷண்ட் கால் him டாக்டர் சஞ்சய், அது மாதிரி நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட், கம்மா. சம்டைம்ஸ் வி யூஸ் அ கம்மா டு இண்டிகேட் அ பாஸ் இன் த சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் தான் கம்மா. We can also use a comma to separate items when we are listening out more than 2 items in a row. So example பார்க்கலாம். After the waiter gave me a menu, I ordered food. ஸோ இங்கே மெனுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாஸ் பண்ணுறோம். மெனு கொடுத்ததுக்கப்புறம் I ordered food அப்படின்ற மாதிரி. I bought apples, orange and grapes. அதாவது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்மா கொடுக்குறோம். நெக்ஸ்ட், கொஸ்டின் மார்க். We use a question mark at the end of the question. ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது நம்ம கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின். ஸோ வாட் இஸ் யுவர் நேம், ஹவ் ஓல்ட் ஆர் யூ, இது மாதிரி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறோம். முடியும் போது கொஸ்டின் மார்க்கோட முடியுது. நெக்ஸ்ட், எக்ஸ்க்ளமேஷன் மார்க். We use an exclamation mark at the end of a word or a sentence to indicate a strong feeling such as surprise, ஷாக் ஆர் ஆங்கர். அதாவது ஒரு சென்டென்ஸில் வந்து நம்மளோட ஃபீலிங்கோ இல்லை சர்ப்ரைஸோ இல்லை ஷாக் ஆர் ஆங்கர் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த சென்டென்ஸ் முடியும் போது நம்ம எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், யூ ஆர் லேட், இது மாதிரியான சென்டென்ஸ் முடியும் போது நம்ம அந்த சென்டென்ஸ் தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட், அப்போஸ்ட்ரோபி.
We use an apostrophe followed by an S to show that something belongs to someone. ஸோ மேக்ஸிமம் அப்போஸ்ட்ரோபி எதுக்காக அப்படின்னா இந்த பொருள் யாரோடையதுன்னும் போது அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட் திங்ஸ் பிலாங்ஸ் டு சம் ஒன். ஸோ இன்னொருத்தவங்களோடது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்ஸுக்கு முன்னாடி இந்த அப்போஸ்ட்ரோபி வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் திவ்யாஸ் பென். அந்த பென் யாருது அப்படின்னா திவ்யாஸ் பென். ஸோ திவ்யாஸ்க்கு அப்புறம் திவ்யா அப்போஸ்ட்ரோபி எஸ்ன்றது கொடுக்குறோம். அது அவங்களோட பென்னுன்றது சொல்கிறதுக்காக. ஆர் திஸ் அப்துல்ஸ் புக். இந்த எல்லா புக்குமே அப்துல்ஸ் உடையதா அப்படின்னு கேட்கும்போது அப்துல் பக்கத்தில் அவங்களுடையது அப்படின்னும் போது அந்த நேம் பக்கத்தில் அப்போஸ்ட்ரோபி கொடுத்து நம்ம எஸ் கொடுக்குறோம். We also use an apostrophe to indicate the shortened form of some words in informal speech. இன்ஃபார்மல் ஸ்பீச் அதாவது ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது அதுதான் நம்ம இன்ஃபார்மல் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். அப்போ பண்ணும்போது நம்ம இந்த அப்போஸ்ட்ரோபியும் யூஸ் பண்ணுறோம். லெட்ஸ் கோன்றது we are talking with our friends or relatives. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா instead of let us go we'll say let's go. isn't here instead of is not here பதிலா isn't here இப்படியும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பங்க்சுவேஷன் சிம்பிள்ஸ். ஸோ ரிமைனிங் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே சமயத்தில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.